இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிரிகள் மீது எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதில் முப்படைகள் தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம். டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பிரதமர் நரேந்திர மோடியுடன் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் சந்திப்பு. பகல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. தேர்தல் பணிகளை ஏற்கனவே தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் பேட்டி. மூன்றாவது குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அரசு அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு இல்லையா? பர்கூர் திமுக எம்எல்ஏ இங்க வச்சாங்க. ஆமா சார், சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை? 200 தொகுதிகள்ல வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்லுவோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள். சென்னை கொளத்தூர் ஜமாலியா லேண்ட் பகுதியில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்பு. 130 பயனாளிகளுக்கு சாவியை வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. 18 சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர்கள் என எல்லா தடைகளையும் தாண்டி சாதனை படைத்து வருகிறோம். மத்திய அரசு, ஆளுநர், நிதி தராமை உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கீழே நதிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர்கள், இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. ஆதிக்கம் மற்றும் தீண்டாமையின் அடையாளமான காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களில் இருந்து நீக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணங்களில் இருந்து காலனியை நீக்கினால் போதுமா? திமுகவினரின் மனங்களில் இருந்து காலனி எப்போது அகலும்? கட்சியிலும் ஆட்சியிலும் காலனிகளை உருவாக்கி வைத்திருக்கும் முதலமைச்சர் அதனை நீக்க எடுத்த நடவடிக்கை என்ன என மத்திய இணையமைச்சர் முருகன் கேள்வி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா சட்டப்பேரவையை நிறைவேற்றார். கடன்களை வசூலிக்க சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை விதிக்கும் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 11/2025 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று கோருகின்றேன்.
மணிவிழா கண்ட 70 வயது பூர்த்தியடைந்த தம்பதியினருக்கு கோவில்கள் சார்பில் சிறப்பு செய்ய உத்தரவு. சட்டப்பேரவையில் அறிவித்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை. கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியை சாட்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 2026 ஒரே வெர்ஷன் தான், அது அதிமுக வெர்ஷன் தான் எனவும் திட்டவட்டம். கரப்ஷன் ஆட்சி நடத்திய பழனிசாமி அடுத்த வெர்ஷன் பற்றியெல்லாம் பேசலாமா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சுவடுகள் நீங்குவதற்குள் ரிஷிவந்தியத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் பரிமாறி விருந்து. இதற்கு முதலமைச்சர் என்ன சொல்லப் போகிறார் என அதிமுக அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் கேள்வி. தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்ய நினைக்கும் பாஜகவிற்கும் அதன் அடிமை அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் 2026 கெட் அவுட் சொல்லப்படுவது உறுதி. இப்போது இருக்கிற 66 அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் 2026 6 கூட கிடைக்காது என இபிஎஸ்க்கு RS பாரதி பதிலடி. பிரதமர் மோடியுடன் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் சூழல், பாஜக அதிமுக கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை. தாவேகா கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைத்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. படப்பிடிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதை எதிர்த்த வழக்கில் பெப்சி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை சேகர் பிறல் சாட்சியாக மாறியதால் விடுதலை செய்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. மதுரை KK நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்த பெண் குழந்தை பலி. பள்ளியின் தாளாளரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை KK நகரில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த தனியார் பள்ளிக்கு சீல். கோட்டாட்சியர் ஷாலினி விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. நெல்லை மாநகருக்குள் முத்துக்குமார், பாஸ்கர் ஆகிய ரவுடிகள் வர தடை விதிப்பு. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஈடுபட நிலையில் காவல் ஆணையர் உத்தரவு. பள்ளி மழலையர் பள்ளியில் அனுமதியின்றி கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது. விதிகளை மீறினால் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் நாளை டாஸ்மாக் கடைகள் மூடல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சாம்சங் தொழிற்சங்கத்திற்கும் நிறுவனத்திற்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. மே 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொழிலாளர் நல ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளதாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் பேட்டி. அரசு அவர்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்க போகிறது, பேச வேண்டும் என்றோ அல்லது முடிக்க வேண்டும் என்றோ அல்லது இன்னொரு பேச்சுவார்த்தை என்றோ கூட அவங்க சொல்லலாம்.
பட் அது அரசின் கையில் இருக்கிறது, நிறுவனம் ஏற்பதை பொறுத்து இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் தீர்வு வேண்டும், இல்லாவிட்டால் நீதிமன்றத்திற்கு போக வேண்டும். தென்காசி அருகே பள்ளியில் வைத்து அநாகரிக செயலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியை ஊழியர் கன்னத்தில் முத்தம் கொடுத்துக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் பரவியதால் அதிர்ச்சி. திருவண்ணாமலை அருகே குடிநீர் தொட்டியில் மலத்தை பூசி சென்ற மர்ம நபர்கள், காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை அண்ணா சாலையில் தனியார் ட்ரேடிங் நிறுவனத்தை முற்றுகையிட்டு முதலீட்டாளர்கள் போராட்டம். கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு. நெல்லையப்பர் கோவிலில் ரீல்ஸ் எடுத்த விவகாரம், கோவில் நிர்வாகம் சார்பில் சைபர் கிரைம் பிரிவில் புகார். நத்தம் அருகே இடப்பிரச்சனையில் வீட்டை இடித்த முதியவர், இளம் பெண்ணையும் கடப்பாறையால் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் 6ஆக இருந்த ஏசி ரயில்களின் சேவை 8ஆக உயர்வு. மே 2ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுரை சித்திரை பெருவிழாவின் முதல் நாளில் கற்பக விருட்சம் சிம்ம வாகனத்தில் மாசி வீதிகளில் உலா வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர். வழி நெடுகிலும் நின்று சாமி தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நாளை முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஐபி தரிசனத்தில் மாற்றம். அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு தேவஸ்தானம் முடிவு. புதுச்சேரியில் பாஜக நிர்வாகி உமாசங்கர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம். 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி வெளியாகி பரபரப்பு. உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் நியமனம். மே 14ஆம் தேதி பதவியேற்பார் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அறிவிப்பு. நாட்டு மக்களின் நம்பிக்கை இழந்த காங்கிரஸ் கட்சி ஒரு உருகிப்போன பல்பு. பிரதமர் மோடி விமர்சித்த காங்கிரசுக்கு சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் பதிலடி. ₹100-200 நோட்டுகள் ஏடிஎம்களில் போதுமான அளவு விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்திட வேண்டும்.
அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி துவக்கம். ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதம் விளாசிய இந்தியர் என்ற சாதனை படைத்த 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷி 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பத்மபூஷன் விருதை பெற்று சென்னை திரும்பிய நடிகர் அஜித்குமாருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது, அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என பேட்டி. Thank you all very much. நேர்ல சந்திப்போம். We'll meet later. Okay. But thank you. Special thanks. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. Thank you. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். Thank you very much. தன் பெயருக்கு பின்னால் அடைமொழி வைத்துக் கொள்வதை விரும்பவில்லை. வாழ்க்கையை எவ்வளவோ முடியுமோ அவ்வளவு சிம்பிளாக வைத்துக் கொள்வேன் என பத்மபூஷன் விருது பெற்ற பின் நடிகர் அஜித்குமார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி.